மகாராஜா. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். இந்த படத்தில் வந்துட்டு நான் அவ்வளோவா ஸ்பாயிலர்ஸ் சொல்லலை, ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் சொல்லிவிட்டு நான் அதோட நிறுத்திக்கிறேன். விஜய் சேதுபதி இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சலூன் ஓனராக இருக்கார். அவர் வந்துட்டு அவரோட அன்றாட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்துட்டு நல்லா அவரோட ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை விஜய் சேதுபதி வந்து வாழ்ந்துட்டு வர்றாரு. அப்போ ஒரு நாள் வந்துட்டு லக்ஷ்மின்னு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி வந்து தொலைச்சிடுறாரு. அந்த லக்ஷ்மியை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ்கிட்ட வந்துட்டு பயங்கரமாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த லக்ஷ்மியை எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு போலீஸ்காரர்கிட்ட வந்து இந்த விஜய் சேதுபதி போய் கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன தான் ஆச்சு, அந்த லக்ஷ்மி யார், எதுக்காக வந்துட்டு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு விஜய் சேதுபதி, போலீஸ் வந்துட்டு அந்த லக்ஷ்மியை வந்து கண்டுபிடிச்சாங்களா நேரத்தை தான் அந்த படத்தோட மீதி லைனு. உங்களால் முடியலன்னா லட்சுமி கேஸ் அட்லீஸ்ட் சிபிஐக்கு சிபாரிசு பண்ண முடியுமா சார்? இந்த படத்தில் வந்து ரைட்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டு லாஸ்ட்டு வந்துட்டு எங்கேஜிங்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது வந்து இந்த படத்தில் இல்லவே இல்லை. நான் எல்லா பாசிட்டிவையும் சொல்லிடுறேன், நெகட்டிவ்ன்றது இருந்தால் தான் சொல்ல முடியும். ஸோ நெகட்டிவே இல்லை. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே. இந்த படத்தில் வந்துட்டு எங்கேயுமே வந்து ஒரு பாட்டோ இல்லை வந்து ஒரு ரொமான்ஸ் சீனோ இல்லை ஏதோ காமெடின்ற பேரில் ஒரு மொக்க போடுறதோ அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே வைக்காமல் அந்த கதையோடையே வந்துட்டு படம் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். எங்கேயுமே வந்து நிறுத்தாமல் ரன் ஆகிட்டே இருக்கும் படம். அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்டன் கோரியோகிராஃபி வந்து சொல்லியே ஆகணும். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து ஒரு 5 பேர் அடித்தா கூட அந்த 5 பேரை வந்து நியாயமாக இவரால் அடிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்து நம்பகத்தன்மையாக வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டன் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக வந்துட்டு ஒரு ஸ்டன்ஸும் வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. வெறும் ஒரு 2 பேர் வந்து சண்டை போடுற மாதிரி இல்லாமல் அந்த ஸ்டண்ட்லேயே வந்துட்டு எமோஷன்ஸை வந்து கன்வே பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்துட்டு பயங்கரமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிஜிஎம்லாம் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ஒரு சீனையும் வந்துட்டு மெருகேற்றி மியூசிக் வந்துட்டு தெறிக்க விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் வந்துட்டு நமக்கு வந்து இந்த பிஜிஎம்லாம் வந்துட்டு இந்த சீனை வந்து எலிவேட் பண்ணுறது வந்து தெரியவே தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்துட்டு ஒரு பயங்கரமான ரோல் பண்ணியிருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே, சினிமோட்டோகிராஃபி, அப்புறம் இந்த படத்தில் வந்து ஃபிலோமோன் ராஜ் வந்துட்டு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஒரு லீனியரான கதை தாங்க. இந்த கதையை வந்துட்டு ஒரு லீனியராக எடுத்திருந்தாங்கன்னா இது ஒரு சாதாரணமான ஒரு கதையாக தான் இருந்திருக்கும். பட் இந்த படம் வந்துட்டு ஒரு கிறிஸ்கிராஸாக வந்துட்டு இந்த சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு மாற்றி எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எடிட் பண்ணதுனால ஒரு நான் லீனியரான ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ என்ன அடுத்து நடக்க போகுதுன்ற ஒரு சுவாரஸ்யத்தை வந்து ஒரு சீட் கிரிப்பிங்கில் வந்து இந்த எடிட்டர் வந்து சூப்பராக எடிட் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு எடிட்டிங்கில் ஒரு செம்மையான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே வந்துட்டு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு பயங்கர எங்கேஜிங்காக அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் வேறு லெவலான ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு 3-4 ட்விஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க. இப்போ நான் கதை சொன்னால் கூட வந்துட்டு எங்கேயாவது வந்து நான் ஸ்பாய்லர் பண்ணிடுவேன். அதனால நான் எதுவுமே சொல்லாமல் நான் வந்துட்டு லைட்டாக வந்து அந்த கதையை வந்து டீஸ் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. க்ரைம் த்ரில்லர் படம் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் நம்மால் விஜய் சேதுபதி வேறு லெவலான ஒரு ஆக்டிங்க. எப்பவும் போலவே தான் அவர் எந்த படத்தில் வந்துட்டு என்ன கேரக்டர் கொடுத்தாலோ அந்த அளவுக்கு சூப்பராக தான் நடிப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையும் செம்மையாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு உண்மையே தான் இருக்கணும், சிரிக்கவே கூடாது இந்த கேரக்டர். அப்படி அந்த அளவுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து வேற லெவலாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து நட்டி நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு போலீஸாக நடிச்சிருக்காரு. எப்பவும் போலவே நம்ம சதுரங்க வேட்டையல் ஸ்டைலில் வந்துட்டு இந்த படத்துலையும் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டரில் செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆள் வில்லனா வந்துட்டு அனுராக் காஷ்யப் நடிச்சிருக்காரு. வேறு லெவலான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு டப்பிங் பண்ணியிருக்காங்க அனுராக் காஷ்யப். அது மட்டும் மேட்சே ஆகலை. அவர் பேசும்போது மட்டும் அவரோட வாய்ஸ் தனியாக இருக்குது, அவரோட வாய் அசைவுகள் வந்து தனியாக இருக்குது. ஆனால் அனுராக் காஷ்யப்போட கிளைமேக்ஸில் ஒரு ஆக்டிங் பண்ணுவார், அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சிங்கம்புலி நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர்லாம் இந்த படத்தில் வந்து சும்மா நின்று பேசும், அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்காகவே வந்துட்டு அந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து நமக்கு எல்லாருக்குமே தூண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் முனிஷ்காந்த் நடிச்சிருக்காரு. அவர் கொடுத்த கேரக்டருக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அபிராமி நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து அனுராக் காஷ்யப்புக்கு ஒய்ஃபாக வருவாங்க. அவங்களும் வந்துட்டு செம்மையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நமக்கு வந்துட்டு எங்கேயுமே போர் அடிக்காமல் எல்லாருமே வந்துட்டு அவங்க கொடுத்த கேரக்டருக்கு வந்து கரெக்டாக கச்சிதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உன் தலையை எடுத்த மாதிரி அவன் தலையை எடுக்கறா.
விஜய் சேதுபதிக்கு பொண்ணாக வந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு மெச்சூர்டு கேர்ளாக என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்து அந்த கேரக்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து டெஃபினட்டாக தேட்டரில் தான் பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம தமிழ் சினிமா வந்துட்டு ஒரு ரொம்ப நேரமாக வந்துட்டு ஒரு டீப் டவுனாக வந்துட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக கருடன் வந்தது, அந்த படம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டாக கொடுத்துச்சு. அடுத்து வந்து இந்த மகாராஜா 50வது படம் வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு அவ்வளோவா சீக்கிரம் ஒரு நல்ல படமாக அமையாது. பட் இந்த படம் வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு நல்ல படமாக பயங்கரமான படமாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு நெகட்டிவ்னு எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப உத்து பார்த்து ரொம்ப வந்து டீப்பாக யோசிச்சா தான் வந்துட்டு நெகட்டிவ்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு வாட்டி பார்த்தா மட்டும் இந்த படம் புரியாது, ஒரு 2-3 வாட்டி பார்த்தா தான் வந்து முழு கதையே வந்துட்டு என்ன நடக்குதுன்னே புரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு க்ரைம் த்ரில்லர் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட படத்தை வந்து பயங்கரமாக மெருகேற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 5 ஸ்டார்ஸே தருவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எங்கேஜிங்கான சூப்பர்பான படம் வந்து இந்த படத்துலேருந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்துட்டு ஓடிடியில் வரோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு சூப்பரான படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம கொண்டாடியே ஆகணும். மலையாளம் தெலுங்குன்ற மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு பயங்கரமான படங்கள் வந்துட்டு கொண்டாடப்படுது. நம்ம தமிழ் சினிமாவில் மகாராஜான்னு ஒரு பயங்கரமான படம் வந்துட்டு யாருமே பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள். இப்போ இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமான ஒரு திருப்தி தரும். ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் வந்துட்டு எல்லா படங்களும் இந்த த்ரில்லர் படத்துலலாம் வந்துட்டு பயங்கரம் வந்து எங்கேஜிங்காக கூட்டு போவாங்க. பட் கிளைமேக்ஸ்லாம் மொக்கையாக இருக்கும். பட் இந்த படத்தில் வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஓரளவுக்கு இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்துட்டு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு நாள் வந்து ஃபுல்லாகவே யோசிக்கிற அளவுக்கு இந்த படம் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிற ஆஃப்ரன் கைஸ். மகாராஜா வேறு லெவலு. இல்லைன்னா மொத்தமாக எப்படி சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், வேற மாதிரி இருக்கிறேண்ணா. இது கத்தா கதையாக்குது. இது உங்கள் அம்மாவில் பைக் ஸ்டண்டிங் பண்ணுறமோ இல்லையோ, உங்கள் அம்மாவில் எல்லாம் மாறி இருக்குது இங்கே.